அலஸ்கான்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அது ஒரு வேற நாடு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது கிடையாது. அலஸ்கான்னு சொல்றது அமெரிக்காவில் 50 மாநிலத்தில் ஒரு மாநிலம். ஆனால் அமெரிக்காவில் 48 மாநிலம் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்திலே இருக்கு. ஆனால் இந்த அலஸ்காவுக்கு போகணும் அப்படின்னா நம்ம கனடா நாட்டை தாண்டி தான் போகணும். இந்த அலஸ்காவுக்கு ஒன்று கப்பலில் போகணும், இல்லை அப்படின்னா நம்ம ஏரோப்ளைனில் போய் இறங்கணும். இந்த அலஸ்காவுக்கு எதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வேல் வாட்சிங்கு. நம்ம எல்லாருமே திமிங்கலம் கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி கடல்ல பெல்ட்டி அடிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க நம்ம பார்த்தோம்னா தெரியும். அப்புறம் கிளேசியேஷன் சொல்லிட்டு 30,000 வருஷத்துல இருந்து பனி விழுந்து அது பனிப்பாறையா மாறி இருக்கும். அதை பார்க்க நிறைய பேர் இங்க வந்துட்டு போவாங்க. இதோ இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்ல வரும்போது எக்ஸ்கர்ஷன் நம்ம முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். ஆனா ரேட் எல்லாமே டபுளா இருக்கும் இங்க பண்றதை விட. உதாரணத்துக்கு பனிப்பாறையை பார்க்கறதுக்கும் திமிங்கலத்தை பார்க்கறதுக்கும் $400 நம்ம ஒருத்தருக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவே நாங்க முன்னாடி புக் பண்ணனால ஒருத்தவங்களுக்கு $200 முடிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்தியா மதிப்பில் நாங்கள் 16,000 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுத்து 5லேருந்து 6 மணி நேரம் இந்த ட்ரிப் இருக்கும். அதை போய் பார்த்துட்டு வரதுக்கு. நீங்கள் எங்கள் பசங்க மாதிரி போய் தண்ணியில் குதிக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை எங்களை மாதிரி எங்களால் நடக்க முடியாது, நாங்கள் கப்பல்லே உட்காந்துக்கிறோம், சும்மா உட்காந்துக்கிட்டே பார்க்குறோன்னு சொல்லி வருவீங்களா? ஓட்டு எந்த சைடு அதிகமாக விழுதோ அதை பொறுத்து நம்ம எப்படி போகலான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.